ஸ்ரீ அச்சயம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் அப்படின்னாலே நமக்கு ஒரு வித பயம் வந்துடும். என்ன கஷ்டம் கொடுக்க போகுதோ அப்படின்ற மாதிரி. அது சந்திராஷ்டமம் அப்படின்றது நம்ம மனோகாரகன் அப்படின்னு சொல்ற அந்த சந்திர பகவான் 8ஆம் இடத்துல போய் மறைகிறது தான். அன்னைக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு 8ஆம் இடத்துல அந்த ராசியில போய் மறைகிறதுனால உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு போட்டிருப்பாங்க கேலண்டர்ல. அன்னைக்கு உங்களால எந்த ஒரு முக்கிய முடிவுமே எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு மனம் ஒன்றாது, மனம் கொஞ்சம் பேதலிச்ச மாதிரி இருக்கும். அதனால அன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே கொஞ்சம் தப்பா தான் போகும். அதனாலதான் சந்திராஷ்டமத்தன்னைக்கு எந்த ஒரு முக்கிய முடிவுமே எடுக்கக்கூடாது. அடுத்தது கடன் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அன்னைக்கு கடன் கொடுக்கறதோ இல்லை வாங்குறதோ வேண்டாம். அதே போல பேசுற வார்த்தைகளும் ரொம்ப கவனமா இருங்க. மேக்சிமம் ஒரு வாக்குவாதம் வருது அப்படின்னா அந்த இடத்துல இருக்காம நீங்க அந்தன நவுந்து போயிடுறது ரொம்ப நல்லது. நீங்க யதார்த்தமா சொல்ற ஒரு வார்த்தை கூட பெரிய லெவல்ல பிரச்சனையா உண்டாக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு சந்திராஷ்டம அன்னைக்கு. அப்போ சந்திராஷ்டமத்துல இருந்து நம்ம அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னாக்கா, நீங்க என்னைக்கு உங்க ராசிக்கு சந்திராஷ்டமம் வருதோ அன்னைக்கு அது 2.25 நாட்கள் இருக்கும் அந்த ராசியில. மெயினா உங்களோட நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாள் இருக்கும். அன்னைக்கு காலையிலேயே போயிட்டு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயில்ல அகல் விளக்குல ஒரு தீபம் ஒண்ணு போட்டுருங்க. எள்ளு எண்ணெயில ஒரு தீபம் ஒண்ணு போடுங்க. போட்டுட்டு அதுக்கு அடுத்தது உங்களோட என்ன வேலை இருக்கோ அதை ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா, தேவையில்லாத அலைச்சல்கள், அந்த என்ன ஒரு வேலை செய்யறோமோ அதை திரும்ப திரும்ப செய்யறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராம இருக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.